எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ஜாய் வித் திஸ் யோகா அண்ட் வீலாக் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான வர்ம புள்ளியை பார்க்க போறோம். இப்போ அந்த வர்ம புள்ளியோட பேர் என்ன அப்படின்னா திலர்த்த கால வர்மம். ஓகேவா? இப்போ இந்த வர்ம புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு வர்ம சாஸ்திரம் 100 அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு பாடல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரப்பா நெற்றி நடு புருவம் தன்னில் நேராக நெல்லிடைக்கு தாழ்வாக பாரப்பா திலர்த்த காலம் அதற்கு பேரு அப்படின்னு அதுக்கு பேரு. அதாவது நம்ம புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளியை தான் திலர்த்த கால வர்மம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த வர்ம புள்ளியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்டவரில் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் ரைட் ஹேண்டால் பண்ணுறேன். உங்களுக்கு செல்ஃபி மோடில் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியலாம். நீங்களும் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரைட் ஹேண்டை தம்பை இந்த மாதிரி இந்த 2 புருவ மத்திக்கும் கை வச்சுட்டு நடுவில் கை வச்சுட்டு இதை இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் 11 டைம்ஸ் 2 3 4 5 6 7 8 9 10 11 reverse 11 times 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ இந்த வர்ம புள்ளி எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல மைக்ரேன் இருந்தால் அது சரியாகிறதுக்கு. இப்போது நான் மைக்ரேனாக இருந்தாலும் பரவாயில்ல, அடிக்கடி வர ஹெட்டேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் சைனஸ் கிளாண்டு ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகிறதுக்கு, கண் பார்வை திறன் நல்லா இருக்கிறதுக்கு, அதாவது கண் பார்வை திறன் குறைந்திருந்தாலும் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, மெமரி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போது படிக்கிற குழந்தைங்கள்லாம் இந்த வர்ம புள்ளியை ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணால் படித்த விஷயம் மனசில் தெளிவாக பதியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வர்ம புள்ளி தான் இது. இப்போது குழந்தைங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமான்னு பார்த்தா, பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது பண்ண பண்ண நம்மளோட முடிவெடுக்கும் திறன் இருக்கு இல்லையா, விஸ்டம்னு சொல்லுவோம்ல, அது இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும், அதாவது ஒரு ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு டென்ஷனாக இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் இந்த வர்ம புள்ளியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நம்ம டென்ஷனாக இருக்கிறப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த வர்ம புள்ளி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள எல்லா கிளாண்ட்ஸையும் ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க நைட்டு படுக்கிறதுக்கு 1 நேரம் முன்னாடி இந்த வர்ம புள்ளியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படுத்தா கட்டாயமாக நல்லா தூக்கம் வரும். ஓகேவா? தூங்குறதுக்கும் இந்த வர்ம புள்ளி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பர்டிகுலராக இந்த வர்ம புள்ளி எதனால இவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ண பண்ண நம்ம பீனரி கிளாண்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்டும் இந்த ஒரு வர்ம புள்ளியை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ மறக்காமல் இந்த வர்ம புள்ளியை ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணி இதில் உள்ள எல்லா பெனிஃபிட்டையும் நீங்கள் அடையணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வர்ம புள்ளியை நம்ம கொடுத்து நம்ம குருஜிக்கு மனப்பூர்வமான நன்றி. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.